வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். இது ஸ்டாலின் மாதிரி ஒரு கம்ப்ளீட் உங்களுக்கு வந்து ஒரு அக்ரஸிவ் ஆன்டி பிஜேபி ஆன்டி ஹிந்துத்வா பாலிடிக்ஸ் வந்து பிளட் அண்ட் வைனில் அது கலந்து 24 hours 365 days விஜயாலெல்லாம் பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது. தாவேக்காவால் சுத்தமாக பண்ண முடியாது. திமுக வந்து நீங்கள் வந்து ஃபைன் டியூன் பண்ணி அதை கொண்டு வர முடியும். பிஜேபியோட 4 வருஷம் இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வந்த பிறகு மறுபடியும் வந்து கருணாநிதியால் வந்து அதை வந்து ஃபைன் டியூன் பண்ணி வந்து பேக் டு த ட்ராக்ஸ் அதை பண்ண முடிஞ்சுது. இட்ஸ் அவுட் அண்ட் அவுட், இட்ஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் விஜய் ஆர் ஸ்டாலின், இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் டிஎம்கே ஆர் டிவிக்கு. தனிநபர்களுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் ஒன்றும் கிடையாது. ஸ்டாலினா விஜயான்னு பேசுறது அது வந்து தவறான பார்வை, பிழையான பார்வை. அது தாவேக்காவா திமுகவான்னு பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் திமுகவை மேட்ச் பண்ணவே முடியாது, இன்ஸ்பைட் ஆஃப் டிஎம்கேஸ் ஆல் இட்ஸ் ஷார்ட் கமிங்ஸ். அப்போ இன்றைக்கி கையில் அதிகாரம் இருக்கும் பொழுது அவருடைய நித்தி ஆயோக் கூட்டம் ஒரு பெரிய அளவில் ஒன்றும் எதிர்க்காமல் இருந்தது. அப்புறம் நாங்கள் ஒத்துழைப்போம்னு சொன்னது, நிர்வாக ரீதியாக ஒத்துழைக்கிறது எல்லாரும் செஞ்சாகணும். லெஃப்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டு பினராயி விஜயன் ஆகட்டும், அந்த காலத்தில் ஜோதிபாஸ் ஆகட்டும், நிருபேன் சக்கரவர்த்தி ஆகட்டும், இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு ஆகட்டும், யாராக இருந்தாலுமே வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து நிர்வாக ரீதியிலான மத்திய அரசுக்கான ஒத்துழைப்பு என்பது தவிர்க்க முடியாது. அதெல்லாம் நீங்கள் செய்யலைன்னா நீங்கள் ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. அதனால் அதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் சொல்கிறாரு. அவர் பிரச்சனை எங்கே வருதுன்னா அக்ரெசிவ் பொலிட்டிக்கல் இஷ்யூஸில். இப்போ கேரளாவில் வந்து பினராயி விஜயன் இருந்த போது மோடி கவர்மெண்ட்டோட பாலிசிஸுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி, ஸ்டாலின் தமிழ்நாட்டில் எடுத்த மாதிரி, மம்தா பானர்ஜி எடுத்த மாதிரி விஜயால் வந்து வரும் காலங்களில் எடுக்க முடியுமா? அது ஒரு பெரிய சிக்கல். இப்போ வக்ஃப் பில் வருது, வக்ஃப் பில் மாதிரி ஏதோ பெரிய விஷயங்கள் வருது உங்களுக்கு. இப்போ கவர்மெண்ட்டே வந்து சென்ட்ரலோட ஸ்கீம்ஸுக்கு எதிராக மாநில அரசுகளே வந்து வழக்கு போட்டது. சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்க்கு எதிராக ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஃபைட் பண்ணாங்க. இப்போ அந்த பொலிட்டிக்கல் கரேஜ் விஜய்க்கு வருமா? ஐ திங்க் இட்ஸ் அ $1 million கொஸ்டின். அதாவது நிர்வாக ரீதியிலாக நாங்கள் மத்திய அரசுடன் மோத விரும்பலை, இணக்கமாக இருக்கிறோன்ற அது நியாயமானதான், நான் மறுக்கல. பட் அதை ஒரு போர்வையாக பயன்படுத்திக்கிட்டு இவங்களோட ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் பிஜேபிக்கு எதிராக முக்கியமான அரசியல் முன்னெடுப்புகளை எடுக்காமல் இருக்கிற இவங்களோட அந்த ஒரு சப்சர்வியன்ட் பிஹேவியரை இவங்க மறைச்சிக்கிறாங்க. தட்ஸ் வாட் ஐ லுக் அட் இட். இது 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 வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஓடாது. இஃப் தேர் இஸ் அ பிக் கிரைசிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அன் இஷ்யூ லைக் சிஏஏ, அக்ரஸிவாக சிஏஎஸ்யூ மாதிரி ஒரு இஷ்யூ ஸ்டாண்ட் ஆகும். ஒரு யூசிசிக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, நாடு தழுவிய அளவில் ஒரு இசிசிக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, கிரவுண்டில் இறங்கி ஃபைட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் வந்து எடப்பாடிக்கு திமுக 2 பேருமே வந்து எடப்பாடி டிஎம்கேவோட எல்லா ப்ரொட்டஸ்டையும் அலோவ் பண்ணார். இப்போ அந்த மாதிரி வந்து இவர் அலோவ் பண்ணுவாரா? அட் சம் ஸ்டேஜ் நீங்கள் பிஜேபிக்கு எதிராக டிவிக்கே ஃபங்க்ஷன் பண்ணணும். இட் இஸ் நாட் த கவர்மெண்ட். அப்போ டிவிக்கே வந்து இப்போ இருக்க மாதிரி அதை கிளாஸ் ஓவர் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அது வேலைக்காக. எனவே சம்சே, அதாவது இப்படியே ஒரு 2 வருஷம் ஓட்டுவார், ஃபண்ட்ஸ் எல்லாம் வேணும், 28 எண்டு 29 ஜனவரியில் கண்டிப்பாக வந்து ஆன்டி பிஜேபி பண்ணுவாங்கன்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. போய் பார்த்தாரு சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அவ்வளோதான். பிரசிடென்ட் வைஸ் பிரசிடெண்ட்டை பார்த்தாரு. நித்தி ஆயோக்கில் வந்து மத்திய அரசுக்கு எதிராக பெருசாலாம் எதுவுமே வந்து கண்டம் பண்ணிலாம் அவங்க நிதி கொடுக்காததை பற்றிலாம் எதுவுமே பேசலை. ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் ஸ்பீச் அது. ஆஸ் அ பார்ட்டி அண்ட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல், ஜோசப் விஜய் ஆகட்டும், தாவேக்காவாகட்டும், பிஜேபிக்கு எதிராக எதுவுமே அவங்க பேச மாட்டாங்க. ரொம்ப வினோதமான, வித்தியாசமான, அதே நேரத்தில் இது ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு சிக்கனிங் பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர், a dull sickening political atmosphere is emerging in Tamil Nadu. இது மோரார்லெஸ் இன்னும் நமக்கு 18ஆம் தேதி பட்ஜெட் இருக்கிறது. ஒரு 1 வீக் 18 கவர்னர் அட்ரஸ். அதுக்கு அடுத்து பட்ஜெட் செஷன் தானே அவர் தொடங்க போறாருங்கிறது இருக்கு. மன்னிக்கணும். ஸோ இப்போ கவர்னர் அட்ரஸ்க்கு பிறகு பட்ஜெட்னும் போது அவங்க லார்ஜ்லி அங்கே தான் ரிலே ஆகி இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் இப்போ என்னன்னா, உள்ளே வரக்கூடிய இந்த ஃபினான்ஸ் ஃப்ளோவை நாங்கள் ரெகுலேட் பண்ணுறோன்றாங்க. அப்படிங்கிற இடத்துக்கு போகும்போது ஒரு சின்ன ஹிக்கப்ஸ் இங்கேயே வரப்போகுது, வழக்கமான ஃப்ளோ இல்லாமல். ஏன்னா இவங்க ரெகுலேட் பண்ணுறன்னும் போது தமிழ்நாடு அரசுக்கான வருவாயோ இங்கே எப்படி ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறாங்க. ஏன்னா டாஸ்மாக் அதில் வேறு ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்கலாம் ஓடுற நேரத்தில் தே ஆர் லார்ஜ்லி ரிலையிங் ஆன் மத்திய அரசு. அவங்கள நம்பி தான் இப்போ இருக்காங்கங்கிற அந்த ஒரு ரியாலிட்டியும் இதற்கு காரணமா? இல்லை ஓவராலாகவே டிஃபிகல்ட் சிச்சுவேஷனுங்க. அவர் வந்து
முள் கிரீடத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் முள் கிரீடத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். பதவியை அடைஞ்சிட்டாரு, சாதனையை செஞ்சுட்டாரு. அதெல்லாம் ஒரு நாள் கூத்து. அன்றைக்கி 10ஆம் தேதி பதவி ஏற்றது, அப்புறம் அந்த படை சிங்கப்பெண் படையை தோங்கினது, அதெல்லாம் ஒரு சாதனை. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதில் ஒன்றும் குறை காண்பதற்கு எதுவும் இல்லை. அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது போக போக தான் தெரியும். நான் சொல்கிறது வந்து முதலமைச்சராக அவர் பதவி ஏற்ற பிறகு அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர், பவர் கையில் வரும்போது அது கொடுக்கக்கூடிய சந்தோஷம், மகிழ்ச்சி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாக இருக்காது. நிர்வாகம் என்ன? ஏன்னா முள்கிரீடன்னு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஹாஸ்டைல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. டிஎம்கே வித் ஆல் இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களால வந்து ஒரு ஹாஸ்டைல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஃபேஸ் பண்ண முடிஞ்சுது. ஒரு பொலிட்டிக்கல் அக்யூமன் இருந்தது ஸ்டாலினுக்கு. நீதிமன்றங்களுக்கு தொடர்ந்து போனாங்க, அக்ரஸிவாக போனாங்க. கவர்னர் இஷ்யூ ஆகட்டும், 7 பேர் விடுதலை, பல விஷயங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீதிமன்றங்கள்லேயே ஆஃபீஸ் பொலிட்டிக்கல் ஃபைட் வாஸ் ஃபாட். அந்த மாதிரிலாம் விஜயால் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் அக்யூமன் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்டாலின் வாஸ் அ பொலிட்டிக்கல் அனிமல். உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு அவருக்கு எல்லாமே அரசியல் தான். அது அவருடைய பலம் பலவீனம் ரெண்டுமே அதுதான் நான் பார்க்குறேன். கலைஞருக்கு வந்து சினிமா இலக்கியம்னு விளையாட்டுன்னு தன்னை வந்து ஆசுவாசப்படுத்திப்பார், டைவர்சிஃபை பண்ணிப்பார். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவரே இப்போ எலெக்ஷன் டைமில் சொன்னார் ஸ்டாலினை, எனக்கு அரசியலை தவிர எதுவும் தெரியாதுன்னார். ஆக்சுவலாக அது பலம் பலவீனம் ரெண்டுமே அதுதான். அந்த மாதிரி நீங்கள் விஜயை வந்து இன்றைக்கி பார்க்க முடியாது. ஏன்னா ஸ்டாலின் வந்து யாருமே செய்யாத சில சாதனைகள் பண்ணியிருக்காரு, அச்சீவ்மெண்ட்ஸ். உதாரணத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக மோடியோட 12 ஆண்டு கால ஆட்சியில் நீதிமன்றங்களில் போராடி மாநிலங்களுக்கான உரிமைகளை, குறிப்பாக கவர்னர்ஸ் ரைட்ஸ், கவர்னர்ஸோட ரோல், எலெக்டட் கவர்மெண்ட்ஸோட ரோல், இதை பற்றியெல்லாம் வந்து ஸ்டாலின் வாங்கி கொடுத்த தீர்ப்புகள் என்பது வந்து அவருடைய கன்சிஸ்டன்ட் முயற்சியில் மாபெரும் சாதனைகள். அதெல்லாம் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் அண்ட் கரப்ஷன் வந்து அவரை வீழ்த்திடுச்சு. இது வெரி அன்ஃபார்ச்சுனேட். அவரே தோத்ததே வந்து துரதிருஷ்டவசமானது, சந்தேகமே இல்லை. பட் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து விஜய் வந்து ஸ்டாலின் லான்ச் பண்ண பொலிட்டிக்கல் ஃபைட் அது வந்து விஜயால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா விஜய் இஸ் நாட் ஸ்டாலின், அண்ட் மோர் தென் விஜய் ஸ்டாலின்றதை தாண்டி தாவேகா இஸ் நாட் திமுக. ஆர்என் அதர்வாட்ஸ் நான் அதை அப்படி வேறு மாதிரி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறேன். ஒருவேளை இங்கிருந்து அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிறதுல திமுக அவர் ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு மீதி எல்லா கட்சிகளும் சேர்ந்து தாவேக்காவை பொசிஷன் பண்ணால் அது வந்து திமுக எதிர்கொண்டதை போல எங்கள் வீரியமாக இருக்காதுன்னு நான் புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் இவங்க அத்தனை பேரும் வெளியில் போய் தாவேக்காவோட புஷ் பண்ணால் கூட ஐடியாலஜிக்கலாக மோடியை எதிர்க்கிறதால, பிஜேபி எதிர்க்கிறதால பொலிட்டிக்கல் டிவிடென்ஸ் நமக்கு கிடைக்கும்ன்ற ஒரு ஆசையும், ப்ளஸ் ஐடியாலஜிக்கலாகவே வந்து ஒரு செக்யூலர் கிரெடென்ஷியல்ஸ் திமுகவுக்கு இருந்ததும் ரெண்டும் சேர்ந்து தான் அவங்களால வந்து அந்த ஃபைட்டை லான்ச் பண்ண முடிஞ்சது. அந்த மாதிரியான ஒரு அதாவது வந்து அக்ரெசிவான ஆன்டி ஹிந்துத்வா பாலிட்டிக்ஸ் இன் பிளட் அண்ட் வெயின்ஸ் வந்து விஜய்க்கெல்லாம் கிடையாது, வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு வந்து இஸ் அ செக்யூலர் பர்சன், நான் அதை டினை பண்ணலை. கிளாரிட்டிக்காக சார், இதில் தமிழ்நாடு அரசு அவங்க சட்டமன்ற இதெல்லாம் கூட்டி அந்த விபிஜி ராம்ஜின்னு அந்த பில்லு மகாத்மா காந்தி பெயரை எடுத்துகிட்டு 125 days சொன்னாங்க. அதில் உள்ள பண்ணையாட்கள் முறையை ஊக்குவிப்பதிலிருந்து பல விஷயங்கள் இருந்தது. ஃபண்ட்ஸ் எல்லாம் சிக்கலாக போனதெல்லாம் பார்த்தோம். இப்போ அதில் வந்து ஒரு கார்டியலாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது என்பதற்கு அரசு நகர்கிறதுன்னு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது அதிகாரப்பூர்வமாக டிஎம்கே பிரிவில் இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக சட்டமன்றத்தில் கூட்டி ரெசல்யூஷன் போடலாமே தவிர மறுத்தீங்கன்னா கண்டினியூட்டி ஃபண்டு மொத்தமாக நின்று போயிடும். ஆமாம், காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடகாவில் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும்னு கேபினெட் முடிவெடுத்தும் கூட ஃபண்டை வந்து நீங்கள் வேணால் 80-20 மாற்றிங்கன்னு பேசுகிறாங்க. திட்டத்தை நிறுத்தினா இருக்கிற டியூஸ்லேருந்து எல்லாமே சோக் ஆயிருங்கிற சிக்கல் இருக்குது. இந்த 125 days எதிர்த்து ஒரு பக்கம் சிபிஐயும் ஒரு பக்கம் சிபிஎம்மும் தனித்தனியாக போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள். மோடி அரசு அப்போ கொண்டு வந்ததனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் ஜூலை 1 வருதுன்னு. இப்போ தமிழ்நாடு அரசும் அதுக்கு போதுன்னா இவங்க 2 பேரும் வெளியிலிருந்து ஆதரிக்கிறார்கள். அவங்க ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வாய்ப்பு இருக்கா? ஒரு நெருக்கடியாக இந்த மாதிரி இஷ்யூ பேசிஸில் இல்லை நெருக்கடிலாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. அதாவது வெளிப்படையாக நீங்கள் இன்னும் ஆதரவை வாபஸ் வாங்குவாங்களான்னு கேட்குறீங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க.
இல்ல நீங்க அவரை பாஜகவை எதிருங்க அல்லது இதுல மத்திய அரசுக்கு பேசுவாங்க கவர்மெண்டா கொடுங்கன்னு அவன் கேட்பாங்க, நீங்க வந்து ஃபைட் பண்ணுங்கன்னுவாங்க. 2 லெஃப்ட்டும் வந்து கேட்பாங்க. அது அவங்களோட போராட்டத்துக்கு நீங்க தாவேகா சார்பில் ஆள் அனுப்புங்க அதெல்லாம் கூட கேட்பாங்க. ஆளு கூட அனுப்புவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் வந்து அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. 2 பேரும் தனியா ஏன் நடத்துறாங்கன்றது இன்ட்ரெஸ்டிங். இவ்வளோ பெரிய இஷ்யூல ஒன்று சேர்ந்து நடத்தாம. எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தாவேகாக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்ன ஸ்டாண்டு? எந்த பிரச்சனையில் தான் அந்த கட்சிக்கு எந்த ஸ்டாண்டுன்னு பார்த்தீங்கன்னா, பதில் வந்து மௌனமாகத்தான் இருக்க முடியும். கவர்மெண்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கிட்டத்தட்ட அதை ஏற்றுக்கிட்டு தான் நடைமுறைக்கு போக போகிறாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் சொன்னது போல் வந்து நீங்கள் எடான் கொலிஷன் போய் நாங்கள் நிறுத்துகிறோம். இப்போ மும்மொழி கொள்கை மாதிரி பிஎம் ஸ்ரீ மாதிரி இதை நாங்கள் நிறுத்துகிறோம். நியூ எஜுகேஷன் பாலிசியில் அது பிஎம் ஸ்ரீ மாதிரி நாங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா மொத்தமாக காலி ஆகிடும். ஏன்னா திமுக பீரியட்லேயே இதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு ரெசல்யூஷன்லாம் போட்டாச்சு. ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு நடந்த கிராம சபை கூட்டத்தில் புதிய ஸ்கீம்ஸின் படி எப்படி நம்ம வேலை வாய்ப்புகளை கண்டறிஞ்சு செயல்படுத்த போகிறோங்கிறது தான் அஜெண்டாவாகவே அன்னைக்கு செய்திக்குறிப்பிலையும் கொடுத்துருந்தாங்க. அப்போவே அது விமர்சனமாகவும் ஆச்சு. நீங்கள் எதிர்க்கலாம் அதமே தவிர இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு உங்களால் ரெசிஸ்ட் பண்ண முடியாது. ஆல் இந்தியா ஸ்கீம். ஆமாம், அப்போ அவங்க அடங்கி தான் போவாங்க. ஸோ அவங்க விபி ராம் ஸ்கீம் இந்த ஸ்கீம் வந்து கண்டிப்பாக விஜய் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடகாலையும் கோர்ட்டுக்கு போனாலும் இது இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். இது இருக்கும்போது நாங்கள் பேரலாக கோர்ட்டுக்கு போவோங்கிறது தான். அதுதான் அந்த மாதிரி தான் இவங்களும் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை தான் நான் சொல்ல வரேன். மத்திய அரசோட இணக்கமான போக்கு என்பது மேம்போக்காக பார்க்கும்போது ஒரு ஃப்ரிக்ஷன் இல்லாத ஆட்டிடியூடுன்னு தோணும். ஆனால் அதோட டீப்பரில் மீனிங் பார்த்தீங்கன்னா ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எதுவும் இவங்க நைதர் அஸ் அ பார்ட்டி நார் அஸ் அ கவர்மெண்ட் இவங்க எடுக்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் அப் நியூ சிச்சுவேஷன் எமர்ஜிங்கு. லெஃப்ட் அண்டு காங்கிரஸ் விசிக்கெல்லாம் அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் போவாங்க. ஏன்னா பவர் வந்தாச்சு கையில். அதை தாண்டி இவங்க இந்த மாதிரியான டெல்லி டைலிங்காக சுச்சுவேஷனில் இருந்தால் திமுகவோட எல்லாத்தையும் இப்போ மூடி இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப கான்ஷியஸாகவே அடுத்தடுத்து சிபிஎம் எல்லாருமே எஸ்பிஎனே ஒன்று இல்லைன்னே பேஷன் முகம் சொல்லிட்டாரு. இவர் எங்களோட நாங்கள் இப்போ இல்லை கூட்டணியில் இல்லை கடியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்ற மாதிரி வேற ஸ்டேட்மெண்ட் கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை. நீங்கள் வந்து அப்போ நாங்கள் அந்த கூட்டணி இல்லை நீங்கள் சொல்லுவீங்களா, திமுக விட்டு விலகிட்டோன்னு சொல்கிறீங்களான்னும் போது தான் அதை க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த க்ளோஷரை போடுறாங்கனாலே 5 years இதற்கு கூட இருக்கிறதுங்கிற முடிவை எடுத்துட்டு அந்த முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க திமுகவுக்கு போக முடியாதுங்க. பவருக்குள்ள நீங்க பவர் கரப்ட்ஸ். அவர் ரொம்ப அழகா விஜய் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆலிவ் பிரான்ச் எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப டீசெண்டாக சொன்னோம். அந்த ஆலிவ் பிரான்ச் வந்து இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் மேக்னிஃபைங் எஃபெக்ட்ஸ், இட்ஸ் ஓன் மேஜிக். 1 years இப்போ மந்திரியாக இருக்கார். யோசிச்சு பாருங்கள். வார்த்தைக்கு வார்த்தை ஆர்எஸ்எஸ் உடைய வார்ப்புன்னு விஜயை சொன்னவர், நாக்பூர் ஏஜென்ட்டுன்னு அவர், இன்னும் என்னென்னமோ வார்த்தைகளை சொன்னவர். இன்றைக்கி சென்ட்ரல் ஸ்டேட் மினிஸ்டர். விசிகாவுக்கு ஒரு கேபினெட் ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஸ்டாலின் கொடுக்கல. ஐயுஎம்எல் 50 வருஷமாக இல்லை 70 வருஷமாக கூடவே இருந்தாங்க, அவனும் கொடுக்கல. காங்கிரஸுக்கு 2006 வந்த வாய்ப்பை கொடுக்கல. நீங்கள் இன்றைக்கி கொடுக்குறீங்க. நிரந்தரமாக அந்த கட்சிகள் உங்களை விட்டு போயிட்டாங்க. நிரந்தரமாக ஃபார் எவர் எழுதி வச்சுக்கோங்க. 2 லெஃப்ட்டும் வந்து கேபினெட்டில் இல்லையே ஒழிய அவங்களும் கவர்மெண்ட் பக்கம் போயிட்டாங்க. திரும்ப வரமாட்டாங்க. அது டாக்டிக்கலாக முந்தின நாளில் அங்கே டி ராஜாவை டெல்லியில் சந்திக்கிறார், அடுத்த நாள் காலையில் இங்கே தெளிவாக முடிஞ்சு போச்சு. விஜயோட கேபினெட்டை சப்போர்ட் பண்ணிட்டு திமுகவோட இருப்பது என்பது வந்து அன்டெனபிள். அதனால அவங்க சொல்லாமல் இருந்தாங்க. அட்லீஸ்ட் அவ்வளோதான், இப்போ சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்த இஷ்யூ வந்து யார் கூடன்றதை தாண்டி நிர்வாக ரீதியாக சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக பாஜக அரசோட திட்டங்களுக்கு எதிராக மாநில அரசை பாதிக்கக்கூடியது எப்படி செயல்பட போகிறீங்க. அணுகுமுறை வந்து இசைவாக இருக்கும். மாநில அரசோட மத்திய அரசோட உரசாமன்றது ஓகே. நீங்கள் உரசனாலும் உரசாட்டியும் அவன் கொடுக்குறத கொடுக்க மாட்டான், கொடுக்க வேண்டியதுன்னு போது நீங்கள் எத்தனை எல்லைகளுக்கு போவீங்க, எந்த எல்லைகளுக்கு போவீங்க. ஆனால் ஒன்று நல்லா தெரியுது, இதுக்கு ஸ்டாலின் வந்து மாநில உரிமைகளுக்காக போராடினதை தவிர உச்சநீதிமன்றத்தில் போய் தொடர் வழக்குகளை போட்டு அரசியல் ரீதியாக பிஜேபிக்கு எதிரான ஒரு அணி திரட்டலை வந்து அணுதினமும் தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகள் செய்து கொண்டிருந்தார். டீலிமிட்டேஷனுக்கு உடனே எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு நடத்துகிறதா இருக்கட்டும், 69% இடஒதுக்கீட்டுக்கு எல்லாருக்கும் கடிதம் எழுதுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நாம் வந்து பல விஷயங்களை வந்து அடுக்கி கொண்டே போகலாம். அந்த மாதிரி எந்த ஒரு வேலையையும் விஜய் செய்ய மாட்டார். நிர்வாக ரீதியாக பிஜேபியோட இணக்கமாக போகிறோன்றதை தாண்டி அரசியல் ரீதியாக பிஜேபிக்கு எதிரான எத்தகையதொரு முன்முயற்சியிலும் அவர் ஈடுபட மாட்டார்.
அடுத்த 2-6 ஆண்டுகளுக்கு குறைந்தபட்சம் ஆன்டி பிஜேபி பொலிட்டிக்கல் நெரேட்டிவ்ஸ், பொலிட்டிக்கல் கேதரிங்ஸ், பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் எதுவுமே விஜய் தரப்பில் விஜய் கிட்ட இருந்தோ தாவேக்காவிடம் இருந்தோ வராது. பிஜேபிக்கு எதிராக எதுவுமே அவங்க இங்கே செய்ய மாட்டாங்க. இது ஒரு வித்தியாசமான அரசியல். கடந்த 5 ஆண்டுகள் வந்து அக்ரஸிவ் ஆன்டி பிஜேபி சோரஸ் வாய்ஸ் இருந்த மாநிலம் இது. இந்தியாவிலே வந்து ஆன்டி பிஜேபி டைரேடு, அந்த லவுடு நாய்ஸ் இருந்த நாய்ஸ் அது இன்றைக்கி கம்ப்ளீட்டாக சப்டியூட் ஆகிருக்கு. ஸோ பிஜேபி வில் ரெலிஷ் இட், மோடி வில் ரெலிஷ் இட். அந்த ஆயுதத்தை தான் அவர் கையில், அந்த ஆட்டிடியூடை தான் விஜய் கையில் எடுக்கிறாரு. நிதிஷ் இவர் நீங்கள் சொன்னது போல் நவீன் பட்நாயக் அண்ட் ஜெகன் ரெட்டி மாதிரி ஆன்டி பிஜேபி ஆன்டி காங்கிரஸ் பாஜகவோடு ஏறத்தாழ நட்பும் இல்லை பகையும் இல்லை. அவ்வளோதான். நான் உங்களை பற்றி கண்டுக்கவே இல்லை. மற்றபடி யார் என்ன பேசுகிறானோ பேசிட்டு போட்டான்றாங்க. இது வந்து ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்ஸை டைல்யூட் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் உதவும். மத்திய அரசாங்கத்தோடு மோதுவது இல்லை என்ற ஒரு கொள்கை நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறார் என்று தான் நான் அறிந்து கொள்கிறேன். இது மத்திய அரசாங்கத்தோடு மோதுவது இல்லை என்றால் நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். நிர்வாக ரீதியிலாக போய் மோதலை தவிர்ப்பது என்பது மட்டும் அல்ல, சித்தாந்த ரீதியாக எங்களுக்கு பிஜேபி தான் கொள்கை எதிரி என்று அறிவித்தாலும் கூட சித்தாந்த ரீதியாக பிஜேபிக்கு எதிராக தாவேக்காவோ அல்லது வந்து மாநில அரசோ 2 பேருமே விஜயோட ஆட்சி காலத்தில் அந்த கவர்மெண்ட்டு 6 மாதம் நீடிக்குதா, 1 வருஷம் நீடிக்குதா, 3 வருஷம் நீடிக்குதா, 5 வருஷம் நீடிக்குதா எனக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து ஒரு தனி மெஜாரிட்டி இல்லாத அரசு என்ற காரணத்தினால் எது வேணால் எந்த நேரம் வேணால் நடக்கலாம். அந்த அர்த்தத்தில் நான் சொல்லுகிறேன், கவிழ வேண்டும் என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை. ஆனால் கவிழக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்பதை நாம் மறுக்க முடியாது என்ற யதார்த்தத்தின் அடிப்படையில் நித்திய கண்டத்தில் இருக்கிற ஒரு ஆமாம், நித்திய கண்டம் பூர்ணாயஸில் இருக்க கவர்மெண்ட் தான். பிகாஸ் 12 சீட்டு துண்டு விழுதுன்னு போது நிச்சயமாக வந்து ஏதாவது நடந்தால் ஆச்சரியம் இல்லை. ஸோ அப்படியான ஒன்றை நம்ம இன்வைட் பண்ணிக்க வேண்டாம். பாஜகவை எதிர்ப்பதால் எனக்கு என்ன லாபம்? ஏற்கனவே பாஜக எதிர்ப்பில் தான் இங்கே எல்லா கட்சிகளும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பல கட்சிகளுக்கு பாஜக எதிர்ப்பு தான் வந்து சோறு போட்டுக்கிட்டு இருக்குது. திமுக, லெஃப்ட்டு, இவங்க எல்லாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன தான் வசந்த கொள்கையாக இருந்தாலும் 3 தேர்தல்களில் பாஜக எதிர்ப்பு தான் அவர்களை வாழ வைத்தது. பட் ஃபார் எவர் எட்டர்னிட்டி நீங்கள் வந்து இந்த அரசியலை கையில் எடுக்க முடியாது, அது இயற்கைக்கு மாறானது. 2வது, பாஜக கொள்கை எதிரின்னு அவர் சொன்னாலும் கூட அதிகாரத்துக்கு வரத்துக்கு முன்னால் 2.25 ஆண்டுகள் அவர் எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் ஆட்சிக்கு வந்த அதிகாரத்தை கைப்பற்றிய இந்த 1 மாத காலத்திலும் பிஜேபி எதிர்த்து ஜோசப் விஜயோ அல்லது தாவேக்காவோ எதுவுமே பேசலை. பெரிய அளவில் பேசலைன்றது கூட பெரிய வார்த்தை, சிறிய அளவில் கூட அவங்க பேசலை. மறுபடியும் சொல்லுகிறேன், நிர்வாக ரீதியில் மத்திய அரசுடன் நாங்கள் இணக்கமான போக்கை கடைப்பிடிக்கிறோம் என்பதை தாண்டி சித்தாந்த ரீதியில் பிஜேபியை உரசக்கூடிய, பிஜேபியோடு நாங்கள் உரசிக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு அரசியலிலும், ஈவன் சொற்போர்களில் கூட, வார்த்தைகளில் கூட, வார்த்தை ஜாலங்களில் கூட நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்பதைத்தான் அவர் அறிவித்திருக்கிறார். இது என்னை பொறுத்தவரையில் ஒரு விதத்தில் வந்து நான் பார்க்கிறேன் இது ஆபத்தானதாக கூட முடியலாம். ஏன்னா உங்கள் கொள்கை எதிரின்னு நீங்கள் சொல்லக்கூடிய பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடியது வெறும் வாய் வார்த்தை தான். நடைமுறையில் நீங்கள் பிஜேபி எதிர்த்து ஒரு அரசியல் கட்சியாக களமாட வேண்டும், ஆனால் களமாட போவதில்லை என்பதை நீங்கள் இன்று தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நவீன் பட்நாயக் அல்லது ஜெகன்மோகன் ஃபார்மேட்டில் நேரடியாக மோத மாட்டோம், காங்கிரஸ் பாஜகவை சமதூரத்தில் வச்சுக்கிறோம், நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் அப்படின்னு கடந்த ஆப்சல்யூட்லி அதுதான் நான் சொல்ல வரேன். அவருடைய அணுகுமுறையை நான் பார்க்கும் பொழுது ஒரு பார்வையாளனாக என்னுடைய கிட்டத்தட்ட 35 ஆண்டு கால பத்திரிகை உலக அனுபவத்திலிருந்து, இந்த அரசியலை கூர்ந்து கவனிக்கிற ஒரு 40 ஆண்டு கால அனுபவத்திலிருந்து பார்க்கும் பொழுது கொள்கை எதிரி என்று பாஜகவை விழித்தது, சொல்லியது, வர்ணித்தது எல்லாமே வந்து வெறும் வாய் வார்த்தை தான். அதிகாரத்துக்கு வரத்துக்கு முன்னாலேயே அவர் பிஜேபி ஏற்றி எதுவுமே பேசலை. அங்கொன்றும் இங்கொன்றுமா வேணால் எதை சொல்லியிருக்கலாம். அதிகாரத்துக்கு வந்த பிறகு கான்ஷியஸாக டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறார். இந்த ராஜ்யசபா சீட்டு வேணான்னு ஒதுக்குனதே வந்து அதுக்கு தான். இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்தியா கூட்டணியில் கலந்து கொள்ள சொல்லி அவருக்கு வந்து நிறைய அழைப்புகள் வருது. என்னுடைய கணிப்பு அதிகாரப்பூர்வமாக அவர் இந்தியா கூட்டணியில் வாருங்கள் என்று இருகரம் கூப்பி காங்கிரஸும் மற்ற கட்சிகளும் அழைத்தாலும் அவர் இந்தியா கூட்டணியில் இடம்பெற மாட்டார்.
ஏன்னா இந்தியா கூட்டணியில் இடம்பெறதால விஜய்க்கு எந்த லாபமும் கிடையாது. மாறாக மோடியோட கோபத்தை தான் கூடுதலாக அவர் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். இன்றைக்கு காங்கிரஸ் நம்பர்ஸ் கேமில் மாட்டிக்கிட்டாங்க. காங்கிரஸ் தான் முதல்ல ஆதரவு கொடுத்தது. ரெண்டாவது காங்கிரஸ் கூட இருக்கிறது இவங்களுக்கு மைனாரிட்டிஸோட ஓட்டை என்ஷூர் பண்ணும். சோனியா காந்தி ராகுல் காந்தியை போய் பார்த்துட்டு வந்துட்டார். அதோடு நிறுத்திப்பார். இவர் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு 29 தேர்தல் வரையில் வேணுமானா 29 ஜனவரிலேருந்து பிஜேபி எதிராக ஏதாவது பேச ஆரம்பிக்கலாம். அது அன்றைக்கு நாடு இருக்கக்கூடிய சூழலை பொறுத்தது. இந்த ரன் அப் டு த லோக்சபா எலெக்ஷன் அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு பாஜகவை எதிர்த்து பெருசாலாம் அவர் எதுவும் பேச மாட்டார். ஏதாவது முக்கியமான இஷ்யூ வருதுன்னா ஆதவர்ஜனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் வக்ஃப் பில்லு வந்தபோது மட்டும் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டாங்க. அதில் 10ஓட 1 11 எல்லாரோடையும் சேர்ந்து கும்மி அடித்தாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி அவங்க களமாடுறதில்ல, பாஜகவை எதிர்த்து எதுவுமே 2.5 வருஷத்தில் 2.25 வருஷத்தில் பண்ணதில்லை. இப்பயும் இந்த 1 வருஷத்தில் 1 மாதத்தில் எதுவுமே பண்ணலை. சொன்னது போல் ஜெகன் ரெட்டி, நவீன் பட்நாயக் மாதிரி பிஜேபி காங்கிரஸ் 2 பேர்கிட்ட வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஆனால் காங்கிரஸ் கிட்ட வந்து இவர் மட்டும் அலைன்ஸ்ல காங்கிரஸ் அலையன்ஸில் வச்சுப்பாங்க. எல்லாரும் பிஜேபியை திட்டுவாங்க. தாவேக்கான்ற கட்சி பல விஷயங்கள்ல அந்த கட்சிக்கு கொள்கையே கிடையாது, ஸ்டாண்டே கிடையாது, நிலைப்பாடே கிடையாது. இது ரொம்ப ஆபத்தான போக்கு. இன்னும் சொல்லப்போனால் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் லீஸ்ட் பாலிட்டிக்ஸ். இது வந்து அப்பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியருக்கான ஒரு வளமான களமாக தமிழ்நாட்டை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். டிவிகேஸ் அப்பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட், இட் இஸ் இம்பைப்டு on policies. TVK's apolitical attitude is in the DNA. So TVK's apolitical attitude is creating a fertile ground for an overall, if not overall, to a large extent apolitical climate in Tamil Nadu. இப்போ அண்ணாமலை வராரு. இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு, பிஜேபி அவர் எதிர்க்க மாட்டார், நல்லாவே தெரியுது. அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் 29 வரமாட்டேன், அசம்பிளிக்கு தான் வருவேன்ட்டார், ஆனால் லோக்கல் பாடிக்கு வருவேன்ட்டார். இதே தான் விஜயோட பாலிடிக்ஸ். விஜய் வந்து 24 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு 2 மாசம் முன்னால கட்சி அறிவிச்சது அவர் அறிக்கையா ட்விட்டர்ல போட்டாரு, இவர் வீடியோவா லைவ்ல வந்தாரு. அவ்வளவுதான். 24 பிப்ரவரியில் கட்சி ஆரம்பிக்கும் போது அடுத்த 2 மாசத்துல 60 நாள்ல வந்த மக்களவைத் தேர்தல்களை புறக்கணித்தார். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி ஒரு எலெக்ஷனை பாய்காட் பண்ண முடியும்? அப்போ அதோட உள்நோக்கம் என்ன, நாங்கள் பிஜேபியோட மோத விரும்பல. இன்னைக்கு அண்ணாமலை என்ன பண்றாரு, பிஜேபியோட முகமே, அவர் அண்ணாமலைன்ற முகமுடியை அணிந்து கொண்டு பிஜேபி உள்ள வருது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அல்லது பலருக்கும் தெரிஞ்ச விஷயம். அண்ணாமலையும் ஆன்டி பிஜேபியை பண்ணாமல் அப்படியே டைல்யூட் பண்ணுறாரு, விஜயும் பண்ணுறாரு. ஒரு புதுவிதமான அரசியல், திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாக வந்திருக்கக்கூடிய ஒரு புதுவிதமான அரசியல் நான் பிஜேபி நான் காங்கிரஸாக அங்கே உருவெடுக்குது. அது வந்து இன்னும் சொல்லப்போனால் அப்பொலிட்டிக்கலாகவும் வந்து ஷேப்பப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிவிக் இஷ்யூஸை கையில் எடுத்து பேசுறது, ஹார்ட் கோர் பொலிட்டிக்கல் இஷ்யூஸில் ஸ்டாண்டே எடுக்கும், ஃபார்முலாவில் அப்படியே விலைக்கு போகுது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரு விரிவான உரையாடல், உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.